Taste the Daily. அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பீடம்பள்ளி பகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை தாங்கி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக களத்தில் நிர்வாகிகள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்ததுடன் 2026 அதிமுக ஆட்சி அமைவது உறுதி, திமுகவிற்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை என்று தெரிவித்தார். சூலூர் MLA VP கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்புக அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திமுக காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். அதிமுக ஆட்சி வருவது உறுதி. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் உறுதி. திமுகவுக்கு யாருமே ஓட்டு போடுவதற்கு தயாரா இல்லை. திமுகவுக்கு ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை. கண்டிப்பா ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு திமுக வரக்கூடாது, அதிமுக வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி உறுதி. இது நமக்கு முக்கியமானது. திமுக காரன் பார்த்து ஒரு 2 பேர் இருந்தாலும் போய் கரெக்டாக வேலை செய்யலாம். நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். ஆகவே இது ரொம்ப முக்கியமான நேரம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொறுப்புகள் BLA ஏஜென்ட், பூத்து கமிட்டி, கட்சி பொறுப்பு, செயலாளர் எல்லாம் கொடுத்ததெல்லாம் கட்சி தான். இந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும். நம்ம 10 வருஷமா சிறப்பான ஆட்சி கொடுத்துருக்கோம். கோவை மாவட்டத்துக்கு அதிகமான திட்டங்கள் கொடுத்துருக்கோம். மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. SIR படிவங்களை அரசியல் கட்சியினரிடம் வழங்கினால் முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என்பதை வலியுறுத்தி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. கோவையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளின் போது திமுகவின் வாக்குச்சாவடி முகவர்கள் சட்டவிரோதமாக நோட்டீஸ் விநியோகம் செய்வதாக ஆதாரத்துடன் அதிமுகவினர் புகார் மனு அளித்தனர். மேலும் கோவை மாவட்டத்தில் செயற்கையாக ஏற்படுத்தப்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாகவும் சாலைகள் மிகவும் மோசமாக உள்ளதால் ஏற்படும் விபத்துகள் குறித்தும் புகார் கூறினர். அதேபோல் தொண்டாமுத்தூர், கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுற்றி வரும் காட்டு யானையை காட்டிற்குள் விரட்டுவது தொடர்பாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் அறிவுறுத்தினர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் K அர்ஜுனன், PRG அருண்குமார் ஆகியோர் உடனிருந்தனர். கோவை RS புரம் பகுதியில் SIR படிவத்தை அதிகாரிகள் வழங்கும் போது ஆளும் கட்சியினர் வாக்காளர்களிடம் திமுக நோட்டீஸ் வழங்குவது குறித்து அதிகாரப்பூர்வ குற்றச்சாட்டு எழுந்துள்ளதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் உள்ள குளறுபடிகளை களைய கோரி கூடுதல் கோவை மாவட்ட ஆட்சியிடம் புகார் மனு அளித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அதிமுக சார்பாக, அதே போல எங்களது பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவருடைய உத்தரவின் பேரில் நானும், அதே போல மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் அருண்குமார் அவர்களும், அதே போல அம்மன் ரஞ்சன் அவர்களும் 3 பேரும் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து ஒரு மனு அளித்தோம். அதில் BLO அந்த அதிகாரிகள் வீடு வீடாக போய் இப்போ ஃபார்ம் கொடுத்துட்ருக்காங்க. அந்த மனுக்களை வீடு வீடாக கொடுத்த பின் அது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட பின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளே தான் அந்த மனுக்களை பொதுமக்களிடம் அந்த ஓட்டர்ஸ் திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளோம். என்ன சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. ஒரு பல கட்சியை சேர்ந்த BLA ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க போய் சில இடத்துல ஒட்டுக்காக கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க வேண்டாதவங்கள மனுவெல்லாம் அவங்களே தூக்கி வேற மாதிரி பண்ணிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை சொல்லியிருக்காங்க. கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் தான் அதை திரும்ப பெற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம். அதே போல் நிறைய கூலி வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்க, வேலைக்கு செல்றவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு 6 மணிக்கு மேலே தான் வர்றாங்க.
ஆகவே இவங்க அதிகாரிகள் வந்து ஒரு 4 மணி வாக்கில் போகிறாங்க. ஆகவே அந்த 6 மணிக்கு மேலேயும் வீடு வீடாக சென்று அந்த மனுக்களை கொடுப்பது திரும்ப பெறுவது என்று அந்த வேலையும் அந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியிருக்கிறோம். அதே போல் எங்களது கோவை மாவட்டத்தில் ஆரஸ்வரம் பகுதியில் பிஎல்ஓ ஏஜென்ட், அதாவது அதிகாரி போய் வீடு வீடாக போய் அந்த மனுக்களை கொடுக்கும்போது திமுக பிஎல்ஏ ஏஜென்ட் அந்த அதிகாரியோடையே போய் திமுக நோட்டீஸை கொடுக்குறாங்க. அது ஆதாரத்தோடு நாங்கள் அதை கலெக்டர்கிட்ட இப்போ காமிச்சிட்டு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதை வந்து நடுநிலைமையோடு சரியான முறையில் அதிகாரிகள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இப்பொழுது நாங்கள் அதிமுக சார்பாக மனுவை அளித்துள்ளோம். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது, இனிதான் தெரியும். கண்டிப்பாக எப்பவுமே வந்து உங்களுக்கு திமுக பொறுத்தளவுக்கு இந்த வாக்குகள் சேர்ப்பது நீக்குதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவங்க அந்த மாதிரி வேலையில் பண்ணுவாங்க. ஆகவே இந்த முறை அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தான் எனக்கு தேர்தல் ஆணையம் அந்த இதையை கொண்டு வந்திருக்காங்க. அது ரொட்டீனாக 2004 நாள் எடுக்கிறது. இதில் வந்து சரியாக செய்ய வேண்டுங்கிறது தான் எங்களை பொறுத்தளவுக்கு நடுநிலைமையோடு சரியாக செய்ய வேண்டும் தான் எங்களுடைய கட்சியோட கோரிக்கை, பொதுச்செயலாளருடைய கோரிக்கை, எங்களுடைய கோரிக்கை. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது எனவும் தேர்தல் அலுவலர்களை கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் எனவும் கூறி அதிமுக சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார், ராஜன் செல்லப்பா உள்ளிட்டோர் மனு அளித்தனர். மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக விமர்சித்தார். வாக்கு சீர்திருத்த நடவடிக்கை, இந்த நடவடிக்கையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக வரவேற்கிறது. அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த மாதிரி வரைவு வாக்காளர் தயாரிக்க கூடாது, இது முறைகேடு நடக்கும், இது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க. ஆனா அவங்க இங்க வந்து என்ன செய்யறாங்க, எல்லா தொகுதியினுடைய PO மீட்டிங்ல PLA 2 அவங்க கரெக்டா போட்டு அவங்களும் கலந்துக்கிட்டாங்க. அங்க எதிர்க்கிறாங்க, இங்க ஆதரிக்கிறாங்க. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது எனவும் தேர்தல் அலுவலர்களை கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் எனவும் கூறி அதிமுக சார்பில் ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை திமுகவினர் தவறாக பயன்படுத்துவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதையடுத்து முன்னாள் அமைச்சர்கள் KC கருப்பண்ணன், KV ராமலிங்கம், AK செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது என்றும் தேர்தல் அலுவலர்களை கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் என்றும் கூறி அதிமுக சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான R காமராஜ் தலைமையில் ஆட்சியரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். அப்போது கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் களியபெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 தொகுதிகளுக்கான அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரான மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கொருக்காத்தூர் கிராமத்தில் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சுமார் 4,53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொருக்காத்தூர் கலவை வரை சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்படும் தார் சாலைக்கான பூமி பூஜையில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சேவூர் S ராமச்சந்திரன் பங்கேற்று பணிகளை துவக்கி வைத்தார். இதையடுத்து அவர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்றது.
இதில் அதிமுக சார்பில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமார் மற்றும் வழக்கறிஞர் பிரிவு மாநில செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இன்பதுரை ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பொதுக்கூட்டங்கள் நடத்துவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துவதும் ஜனநாயக உரிமை என்றும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி என்று பாகுபாடு காட்டக்கூடாது என்றும் வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் சமம் என்கிற வழியில் வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க வேண்டும் என அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் எதிர்க்கட்சியினர் நடத்தும் கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காமல் அலைக்கழிக்க வைப்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். சென்னை தலைமை செயலக வளாகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்கள், பரப்புரைகள் நடத்துவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ஒரு மரபு, தட் இஸ் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த மரபு முதலமைச்சர் தலைமையில் தான் நடக்கணும். ஆனால் முதலமைச்சரும் ஆப்சென்ட்டு, டெப்டி சீஃப் மினிஸ்டரும் ஆப்சென்ட்டு, 2 பேருமே வரல. அது ஒரு புரியாத புதிராக இருக்குது. ஏன் இந்த கூட்டத்தை தவிர்த்தார்? இதுவரையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2021 சிஎம் ஆன பிறகு எல்லா அனைத்து கட்சி கூட்டமும் முதலமைச்சர் தலைமையில் தான் நடந்தது. ஆனால் இந்த அனைத்து கட்சி கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் நடக்க வேண்டிய கூட்டம் இன்றைக்கு அமைச்சர்கள் தலைமையில் நடக்குது. இத்தனைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய கூட்டங்கள், குறிப்பாக பொதுச் செயலாளர்கள் கலந்து கொள்கின்ற கூட்டமாக இருந்தாலும் சரி, தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டமாக இருந்தாலும் சரி, அது போன்ற ஆர்ப்பாட்டம் எதுவும் நாங்கள் ஒரு பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் அதை ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்லி எழுதி கொடுத்தா கூட அலகலி வைக்கிறது, பர்மிஷன் கொடுக்குறதில்ல. அப்போ நோ பர்மிஷன் சொல்லி ரிட்டர்ன்லேயே கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோதான். கோர்ட்டுக்கு போய், நீதிமன்றத்துக்கு போய் நிறைய உத்தரவுகள் பெற்று நாங்கள் நடத்தின வரலாறுலாம் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் உண்டு. நீங்கள் விதிமுறைகள் வகுக்கிறீங்க. இந்த விதிமுறைகள் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கணும். ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி, நியதி என்று சொல்லி அந்த மாதிரி ஒரு வேறுபாடு நிச்சயமாக நீங்கள் காட்டக்கூடாது. சும்மா நாமக்காசிக்கு அதான் வலிமை உள்ளதெல்லாம் வச்சது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி வலிமையானவர்களுக்கு ஆளும் தரப்புக்கு மட்டும் ஒரு நீதி, எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதி என்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ற அடிப்படையில் தான் அது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அவங்க தன்னுடைய கடமையை சரி செய்யலாம், அவங்களுக்கு தண்டிக்கணும். அப்படி தான் தாலுக் லெவல் அளவுலையும் அதே போல் டிஸ்ட்ரிக்ட் அளவுலையும் ஒரு பயம் இருக்கும். அப்போ சரியாக மானிட்டர் பண்ணுவாங்க. இல்லைன்னா இது ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது என்ற அடிப்படையில் பிரயோஜனப்படாது. சும்மா ஒரு நாமக்கவாசிக்காக இந்த கூட்டத்தை நடத்துகிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு என் கருத்து சொல்லிட்டோம். 1000 பேர் கூடுறாங்க. அந்த இடத்துல ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறாங்க. அப்போ ஆளுங்கட்சின்னா ஒரு 1000 பேர் கூடனா 1000 போலீஸ் வருது. அதே எதிர்கட்சி நாங்கள் ஒரு நலத்திட்ட உதவிகள் இது பண்ணோம்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போலீஸை போடுவாங்க. அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? அப்போ எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்குவதிலும் திரும்ப பெறுவதிலும் குளறுபடிகள் உள்ளதாக குற்றம் சாட்டி வேலூர் ஒருங்கிணைந்த வருவாய் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கட்சி சார்ந்த முகவர்கள் எஸ்ஐஆர் படிவங்களை பெற்று வருவதாகவும் இதனால் குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டி அதிமுக மாநகர மாவட்ட கழக செயலாளர் SRK அப்பு, புறநகர் மாவட்ட செயலாளர் அணைக்கட்டு த வேளழகன் ஆகியோர் கழக நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது கழக அமைப்பு செயலாளர் B. ராமு, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் AA. தாஸ், மாநில MGR இளைஞரணி துணை செயலாளர் S. திருமால் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். ஏனென்றால் பல இடங்களில் மாவட்ட திமுகவோட கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு பூத்தில் போய் ஒரு 50 ஃபார்மை கலெக்ட் பண்ணுற மாதிரி இதை மாதிரி கலெக்ட் பண்ணி அவங்களா கொடுக்குற மாதிரியுடைய நிலவரம் இருக்கிறது. அப்படி வேண்டாம் என்றும், அப்படி இருந்தால் அதில் தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நிறைய பேர் இந்த BLOவில் போட்டிருக்கவங்க ரிட்டையர்ட் ஆனவங்களை போட்டிருக்காங்க. அதில் ரிட்டையர்ட் ஆனவங்க போட்டு நம்மளுடைய டெம்பரரி ஸ்டாஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவங்களை அரசியல் கட்சியினர் பெறக்கூடாது என்றும், தேர்தல் அலுவலர்களை கொண்டு வாக்காளர் சிறப்பு தீவிர பணிகளை முறையாக எந்த முறைகேடின்றி செய்ய வேண்டும் என்றும் கூறி அதிமுக சார்பில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான R. காமராஜ் தலைமையில் ஆட்சியரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர்.
அப்போது கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் களியபெருமாள் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர். கடலூர் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 தொகுதிகளுக்கான அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூட்டம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கடலூர் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளரான மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கிருபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.